Rasulillah Muhammad ibn Abdullah Mabad. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே, சாந்தியும் சமாதானமும் எங்கள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபீங்கள், நல்லடியார்கள் அனைவரும் மீதும் உண்டாவதாக. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ள வேண்டும். செய்கின்ற பொழுது இஹ்லாஸை எங்களுக்கு அல்லாஹு தாலா தந்தருள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய வகுப்பை நாங்கள் ஆரம்பிப்போம். இந்த உலகத்தில் சரியான மார்க்கம் எது? சந்தேகமா? இல்லை. சரியா? ரைட். இப்போ நாங்கள் என்ன மார்க்கத்தில் இருக்கிறோம்? சுவரா? ரைட். இப்போ நாங்கள் சில நேரங்களில் இஸ்லாம் மார்க்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். சில நேரம் வேறொரு மதத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க. அல்லது எங்களோட பரம்பரையினர்கள் எங்களோட பெற்றோர்களோட பெற்றோர் அவங்க முஸ்லீம்களாக ஈக்கிறதால நாங்களும் என்ன செஞ்சுக்கிறோம்? இஸ்லாத்துக்குள்ள ஈக்கிறோம். அப்படி ரைட். இப்போ சில நேரங்களில் நாங்கள் இஸ்லாத்துக்குள் இருப்போம். ஆனால் நாங்கள் நினச்சி கொண்டிருப்போம் நாங்கள் இஸ்லாத்துக்குள் இருக்கிறேன்னு சொல்லி. ஆனால் சில விஷயங்கள் எங்களோட பேச்சாக இருக்கலாம், எங்களோட நடவடிக்கைகளாக இருக்கலாம், எங்களோட தெரிஞ்சோ தெரியாமலோ எங்களால் ஏற்படும். அப்படி ஏற்பட்டால் நாங்கள் நினச்சி கொண்டிருப்போம் எங்கே இருக்கிறதே? இஸ்லாத்துக்குள்ளே. ஆனால் நாங்கள் செய்கிற பேச்சு, எங்களோட நடவடிக்கைகள், எங்களோட செயற்பாடுகள் என்ன செய்யும்? இஸ்லாத்தை எங்களை தூக்கி இஸ்லாத்தை விட்டும் வெளியாயிரும். நாங்கள் பார்ப்போம். விளங்குதா இதெல்லாம்? இது என்ன? இது ரவுண்டா வட்டமா? ரைட். இப்ப எனக்கு இதுல வெளியே போகணுமா? மறைச்சிருக்கு அப்படியா இல்லையா? ரைட். இப்ப நாங்க இதுதான் இஸ்லாம். சரிதானே? இதுதான் இஸ்லாமிய மார்க்கம். சரிதானே? ரைட். இப்ப இஸ்லாத்துக்கு என்று சொல்லி வரம் பிரிக்குது. தாண்டலாமா? தாண்டக்கூடாது. சரிதானே? ரைட். இப்ப இந்த வட்டம் இதுக்குள்ளதான் தொழுகை இருக்குது, நோன்பு இருக்குது, ஜகாத் இருக்குது, தக்வா இருக்குது, ஹஜ் இருக்குது, பொய் பேசுறது இருக்குது. இதுக்குள்ள இருக்குதா? பொய் பேசுறது அப்ப எங்க இருக்கு? பொய் பேசுறது எங்க வரும்? வெளியே வரும். வட்டி வெளியே. வேற இணை வைத்தல் வெளியே. அப்ப இதுக்குள்ள உள்ள விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். அப்படியா இல்லையா? ஒரு ஆள் இன்றைக்கு இஸ்லாத்துக்குள்ள இருப்பாரு, இரவைக்கு தூங்கி எழுப்பி காலையில பார்த்தா வெளியே பாஞ்சிப்பாரு. ஒரு ஆள் இன்றைக்கு வெளியே இருப்பாரு, நாளைக்கு பார்த்தா உள்ளே இருப்பார். காரணம் என்ன? ஒரு நாள்ல இஸ்லாத்துக்குள்ள ஒரு நாள்ல போகலாமா? முடியுமா இல்லையா? முடியும். அப்ப இவர் செய்யற ஒரு வார்த்தை, பேசுற ஒரு செயல், அவரோட வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு தவறு என்ன செய்யுது? வெளியே கொண்டு செய்யும். சில நேரங்கள்ல இஸ்லாத்து அதுக்குள்ள இன்னொரு வட்டம். இதுக்குள்ள தொழுகை, நோன்பு, கடமையாக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இல்லை. ரைட். தூரமாகி வர நாங்க எங்க வரோம்? கிட்ட வருவோம். இதெல்லாம் இஸ்லாத்துக்குள்ள ஈக்கிறோமா இல்லையா? நாங்க இங்க ஈக்கிறோம். 5 நேரம் தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், எங்களோட கடமையானதெல்லாம் செய்யறோம். தொழுகையை விட்டோம்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? கொஞ்சம் வாரம், தூரமாகி வாரம். பொய் பேசினோம்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் தூரமாகி வரும். அப்படி வரும்போது நாங்க என்ன செய்வோம்? போர்டருக்கு வந்துடுவோம். இந்த போர்டர்ல என்ன இருக்குது சொல்லுங்க. இதுலதான் சந்தேகமான விஷயங்கள் இருக்குது. எங்களுக்கு சந்தேகம், சரியா இல்லையா, ஹராமா ஹலாலா? சரி, சந்தேகம். இஸ்லாம் என்ன சொல்லுது? உங்களுக்கு சந்தேகம் சொன்னா நீங்க என்ன செய்யக்கூடாது? செய்யாதீங்க. நீங்க சந்தேகத்தோட செஞ்சீங்கன்னு சொன்னா ஹராத்துக்குள்ள விழுந்துருங்க. நாங்க எப்பயும் இந்த போர்டருக்கு வந்துடக்கூடாது. சரிதானே? இது டேஞ்சரான இடம். மிஸ் ஆயிட்டோம் சொன்னா வெளியே பாஞ்சு. சரிதானே? ரைட். அப்ப எங்கட இஸ்லாமிய மார்க்கம் அது எங்களுக்கு வரம்ப போட்டு வச்சிருக்கு.
வரம்புக்கு வெளியால நிறைய விஷயங்கள் இருக்குது, உள்ளுக்குள்ளேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம எப்ப வெளியாகிறோமோ இந்த விஷயங்களை நாங்க செஞ்சோம்னு சொன்னா வெளியாகிறோம். அப்படியா? ஒரு ஆள் போய் பேசினாருன்னு சொன்னா இஸ்லாத்துக்கு வெளியாகிடுவாரா? இல்ல. ஒரு ஆள் போய் பேசுறார், இஸ்லாத்துக்கு வெளியே பேசிடுவாரா? காபிரா மாறிடுவாரா? இல்ல. அப்ப நாங்க விலகி கொள்ளணும். இஸ்லாத்துல வந்து சின்ன தவறு, பெரிய தவறு, ஆக பெரிய தவறுகள் இருக்குதா இல்லையா? ரைட். இப்ப வந்து நாங்க என்ன செய்வோம், தொடர்ந்து இஸ்லாத்தை விட்டு நாங்க சில நேரம் அது எனக்கு தெரிக்கும், ஆனா தெரியாம இருக்கும். நான் அந்த விஷயத்தை செஞ்சு கொண்டிருப்பேன், ஆனா எனக்கு தெரியாம இருக்கும். ஆனா நான் நினைச்சு கொண்டிருக்கிறேன் என்ன, நான் இஸ்லாத்துக்குள்ளதான் இருக்கிறேன். ஆனா இத்தனைக்கும் என் வாழ்க்கையை பார்த்தா நான் இஸ்லாத்துக்கு வெளியே எப்பயோ வந்திருப்பேன். நான் நம்பிக்கொண்டிருக்கிறது என்ன, இதுக்கான காரணம் என்ன? அறியாம, தெரியாம. அப்ப தெரியாம இருந்தா நம்ம என்ன செய்யணும், தெரிஞ்சு கொள்ளணும், படிச்சு கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் நாம இந்த இஸ்லாத்துக்குள்ள இருந்து எங்களை வெளியே தூக்கி போட்ட விஷயங்கள் என்ன, எதை செஞ்சால் ஒருத்தர் இஸ்லாத்தை விட்டும் வெளியே போயிடுவார் என்ற விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நாங்க படிப்போம். இப்ப இல்ல, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்திலே. ரைட். இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தமிழ் வாசிக்க தெரியும் தானே? தமிழ் வாசிக்க